சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை முன்னெடுத்த சிஐடியு தலைவர் முத்துக்குமார் அவர்கள் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது இப்போ தமிழக அரசியலில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அவர் மேல அடுத்தடுத்த பொய் வழக்குகள் போடப்படுறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது போராட்டமா இல்ல பழிவாங்கும் நடவடிக்கையா? முழுசா பார்ப்போம். விஷயம் இதுதான். எஸ்எக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் கடந்த 2 வருஷமா தொழிலாளர்களோட உரிமைகளை பறிச்சு அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இதை எதிர்த்து மார்ச் 27ஆம் தேதி முத்துக்குமார் தலைமையிலான தொழிலாளர்கள் அவங்க குடும்பத்தோட போராட்டம் நடத்தினாங்க. அப்ப போலீஸ் அவங்கள கைது செஞ்சாங்க. ஆனா மத்தவங்களை விட்டுட்டு முத்துக்குமார் மற்றும் 5 தொழிலாளர்களை மட்டும் வேலூர் சிறையில அடைச்சிருக்காங்க. அதுலயும் முத்துக்குமாரை மட்டும் நள்ளிரவுல தனியாக பிரிச்சு வேற இடத்துல வச்சிருக்காங்கன்னு கட்சி அறிக்கை சொல்லுது. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிறதால மாநில அரசு நேரடியா தலையிட முடியாத சூழல் இருக்கு. இதை பயன்படுத்தி முத்துக்குமார் பெயில்ல வெளியே வந்துடக்கூடாதுன்னு பன்னாட்டு நிறுவனங்களோட தூண்டுதலின் பேரால பழைய வழக்குகளை தோண்டி எடுத்து போலீஸ் அவரை திரும்ப கைது செய்யறதா சண்முகம் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சேவக செய்யற ஏவல் துறையா மாறிடுச்சுன்னு ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கோரிக்கை என்னன்னா, முத்துக்குமார், மாவட்ட துணை செயலாளர் கார்த்திக் மற்றும் தொழிலாளர்கள் கணேஷ்குமார், மோகன் ஆகியோரை நிபந்தனை இல்லாம விடுதலை செய்யணும். 2வது, பழிவாங்கும் நோக்கத்தோடு அடுத்தடுத்து கைது செய்யறத உடனே நிறுத்தணும். சாதாரண குற்றப்பிரிவு வழக்குல கூட நீதித்துறை நடுவர்கள் ஜாமீன் கொடுக்க மறுக்கிறது சரியில்லைன்னு அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. தொழிலாளர் உரிமைக்காக போராடுறவங்களை சிறையில் தள்ளுறது மனித உரிமை மீறல் இல்லையா? இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசு உடனே தலையிடணும்னு சிபிஐஎம் வலியுறுத்தி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.